இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனலில் வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஆக்ஷன் தான். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் என்னோட வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அதே மாதிரி அப்ளிகேஷன் எண்ட் டேட்டுக்கு முன்னாடி உங்களால் அப்ளை பண்ணவும் முடியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வேகன்சி வீடியோ இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸ், அதாவது ஐஐடி மெட்ராஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற நான் டீச்சிங் ஸ்டாஃப்கான வேகன்சி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஐஐடி மெட்ராஸ்ன்றது ஆக்சுவலாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கீழே இருக்கிற ஒரு இன்ஸ்டியூஷன். இவங்க குரூப் ஏ கேட்டகரியில் மொத்தம் 7 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. குரூப் பியில் ஒன்றும், குரூப் சியில் ஒன்றும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் குரூப் ஏல டெபுட்டி ரெஜிஸ்ட்ரார், அப்பர் ஏஜ் லிமிட் 50 இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு வேகன்சி இருக்குது. சீனியர் டெக்னிக்கல் ஆஃபீஸர், அப்பர் ஏஜ் லிமிட் 50 இயர்ஸ், 8 வேகன்சி ஓப்பனாக இருக்குது. எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் ஆன் டெபுடேஷன், இது 56 இயர்ஸ் அப்பர் ஏஜ் லிமிட், ஒரே ஒரு வேகன்சி இருக்குது. ஹெச்விஏசி ஆஃபீஸர், இது ஒரே ஒரு வேகன்சி தான் காலியாக இருக்குது. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 45 இயர்ஸ். டெக்னிக்கல் ஆஃபீஸர், இதில் ஒரே ஒரு வேகன்சி இருக்குது. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 45 இயர்ஸ். அசிஸ்டன்ட் ரிஜிஸ்ட்ரார், இது 3 வேகன்சி காலியாக இருக்குது. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 45 இயர்ஸ். அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர், மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 45 இயர்ஸ், ஒரே ஒரு வேகன்சி இருக்குது. ஸோ இதோட குரூப் ஏ முடிஞ்சிருது. குரூப் பியில் ஒன்று ஜூனியர் இன்ஜினியர், இதுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 32 இயர்ஸ். மொத்தம் 9 வேகன்சி காலியாக இருக்குது. குரூப் சியில் ஜூனியர் அசிஸ்டண்ட், இதுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 27 இயர்ஸ், 12 வேகன்சி காலியாக இருக்குது. ஸோ இதுதான் அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற வேகன்சி. இதில் டெபுடேஷன் கான்ட்ராக்ட், அதில் மாத்திரம் அப்பர் ஏஜ் லிமிட் 56 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆனது 27th செப்டம்பர் 2025. ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிறது 26th அக்டோபர் 2025 5:30 PM. இதில் அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் ஏல 1லேருந்து 7 வரைக்கும் இருக்கிற அந்த வேக்கன்சி 1200 ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. குரூப் பி அண்ட் சி, அதாவது சீரியல் நம்பர் 8 அண்ட் 9, இது 600 ஃபீஸாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது நான் ரீஃபண்டபிள் அப்ளிகேஷன் ஃபீஸ். இதில் யாருக்கெல்லாம் எக்ஸம்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி அண்ட் உமன் கேண்டிடேட் யாராவது அப்ளை பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. ஒருத்தரே 2-3 போஸ்டிங்க்கும் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். பட் ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் தனித்தனியாக நீங்கள் ஒவ்வொரு வேக்கன்சி தனித்தனியாக அப்ளிகேஷன், தனித்தனி ஃபீஸ் கட்டணும். இப்போ கவர்மெண்ட்லேயோ பப்ளிக் செக்டார்லேயோ இல்லை ப்ரைவேட்டில் எதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் நீங்கள் ப்ராப்பர் சேனல் மூலமாக அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி அவங்களோட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இன்டர்வியூ அப்போ கண்டிப்பாக நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கையில் வச்சுருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒரு அப்ளிகேஷனையும் நீங்கள் சப்மிட் பண்ணி ஃபீஸ் பே பண்ணி முடிச்சப்பறம் அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. அது அவங்களுக்கு அனுப்ப வேண்டாம், பட் இன்டர்வியூ அப்போ அது தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட செலெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு ரிட்டன் டெஸ்ட்டு, ட்ரேட் டெஸ்ட்டு, ஸ்கில் டெஸ்ட், இதெல்லாமே இருக்குது. இது எல்லாமே இங்கிலீஷில் தான் நடக்கும். பட் இன்டர்வியூ அப்படின்றது இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஃபிஷியல் வெப்சைட் https://recruit.iitm.ac.in, இதுதான் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட். இந்த அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போய்ட்டு நோட்டிஃபிகேஷனை திருப்பி ஃபுல்லாக படிச்சிருங்க. படித்து முடிச்சுட்டு அங்கேயே அப்ளிகேஷன் லிங்க் இருக்குது. ஸோ அப்ளைன்ற அந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சொன்ன எல்லா வேகன்சிக்கும் என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெபுட்டி ரெஜிஸ்ட்ரார் ஒரே ஒரு போஸ்ட்டு, பே லெவல் 12th பே லெவல், இதுக்கு மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்கணும். 50 or above 50 மார்க் எடுத்து பாஸ் பண்ணவங்க, ரெகுலர் காலேஜில், அதே மாதிரி ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூஷனில் படித்தவங்க, முக்கியமாக 5 வருஷம் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்தது சீனியர் டெக்னிக்கல் ஆஃபீஸர், இதில் 8 வேகன்சி காலியாக இருக்குது. பே லெவல் 12th பே லெவல், எம்ஏ எம்டெக் சிவில் இன்ஜினியரிங் ஆர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், இசிஇ, அடுத்தது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். ஸோ இந்த ஸ்ட்ரீமில் எம்ஏ எம்டெக் படித்தவங்க, 55 or above 55, ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூஷனில் ஃபுல் டைமில் படித்தவங்க, அதே மாதிரி ஒரு 5 years எக்ஸ்பீரியன்ஸ் டெக்னிக்கல் ஆஃபீஸராக ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்தது எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல், இதில் ஒரே ஒரு வேகன்சி தான் காலியாக இருக்குது. பே லெவல் 11th பே லெவல், பிடெக் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். 55 or above 55 மார்க் வாங்கியிருக்கணும். ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூஷனில் படித்து ஒரு 8 years அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும்.
அடுத்தது ஹெச்விஏசி ஆஃபீஸர். ஒரே ஒரு போஸ்ட்டு. பே லெவல் வந்து 11. பிஇ பிடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். 60 ஆர் அபவ் 60 ஃப்ரம் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில் மார்க் வாங்கி பாஸ் பண்ணியிருக்கணும். ஒரு 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸ்டேட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனில் இல்லைனா ஹை ரெப்யூட்டட் கம்பெனியில் ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு 15 இயர்ஸ் இருக்கணும். அதே மாதிரி வந்துட்டு முன்னாடியே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் முக்கியமாக வந்து சென்ட்ரல் ஏசி சில்லர் பிளான்ட்டு, அதாவது 3000 டன் இந்த மாதிரி ஒர்க் பண்ண அந்த அனுபவம் வந்து இருக்கவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்தது டெக்னிக்கல் ஆஃபீஸர். ஒரே ஒரு வேகன்சி. பே லெவல் வந்து 10th. மாஸ்டர் டிகிரி இன் ஃபிசியோதெரப்பி வந்து பண்ணியிருக்கணும். ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அவங்க வந்து இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்தது இதுலேயே வந்துட்டு நீங்கள் ஒரு வேளை வந்து மாஸ்டர் டிகிரி பண்ணியிருந்தீங்க. இப்போ வந்து பேச்சுலர் டிகிரி இல்லாமல் மாஸ்டர் டிகிரி இன் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அசிஸ்டன்ட் ரெஜிஸ்ட்ரார். இதில் 3 வேகன்சி காலியாக இருக்குது. பே லெவல் வந்து 10. 10th பே லெவல் இது. எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னும் போது மாஸ்டர் டிகிரி வந்து 55 அபவ் 55 மார்க் வாங்கியிருக்கணும். நல்ல ஒரு அகடமிக் ரெக்கார்ட் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில் இருக்கணும். அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது 8 இயர்ஸ் வந்து இதே ஃபீல்டில் ஒரு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் நாலேஜ் கண்டிப்பாக வேணுன்றது சொல்லியிருக்காங்க. அடுத்தது அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர். இதுக்கு ஒரே ஒரு வேகன்சி தான் காலியாக இருக்குது. பே லெவல் வந்து 10th பே லெவல். எம்இ எம்டெக் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் 55 ஆர் அபவ் 55 மார்க் வாங்கினவங்க ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷன். ஒரு 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்தது ஜூனியர் இன்ஜினியர். இதில் 9 வேகன்சி இருக்குது. பே லெவல் வந்து 6th பே லெவல். இதுக்கு வந்து இந்த 9 வேகன்சி எப்படி பிரிச்சுருக்காங்கன்னா சிவில் இன்ஜினியரிங்க்கு 5, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்க்கு 3, ஹெச்விஏசிக்கு 1. ஸோ சிவில் இன்ஜினியரிங் அப்படின்னும் போது பேச்சுலர் இன் சிவில் இன்ஜினியரிங், அதாவது பிஇ வந்து படிச்சிருக்கலாம். அதே ஒரு 2 இயர்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியும். இல்லை 3 இயர்ஸ் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு 60 ஆர் அபவ் 60 மார்க் வாங்கினவங்க 5 இயர்ஸ் வந்து இதே ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் போது பிஇ எலக்ட்ரிக்கல் படித்தவங்க 60 ஆர் அபவ் 60 மார்க் வாங்கி 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஆர் 3 இயர்ஸ் டிப்ளமோ படிச்சுட்டு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் 3 இயர்ஸ் டிப்ளமோ 60 ஆர் அபவ் 60 மார்க் வாங்கினவங்க 5 இயர்ஸ் வந்து இதே ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். ஹெச்விஏசிக்கு வந்து பிஇ வந்து ரெஃப்ரிஜரேஷன் ஏர் கண்டிஷனிங் இந்த ரிலேட்டட் சப்ஜெக்ட் படித்தவங்க 60 ஆர் அபவ் 60 மார்க் வாங்கி ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இல்லை அப்படின்னா 3 இயர்ஸ் டிப்ளமோ இதே ஃபீல்டில் படிச்சுட்டு 60% மார்க் 60 ஆர் அபவ் 60 மார்க் வாங்கி ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்தது ஜூனியர் அசிஸ்டன்ட். இதில் 12 வேகன்சி இருக்குது. பே லெவல் வந்து 3. பிஇ வந்துட்டு பேச்சுலர் டிகிரி வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஹியூமனிட்டிஸ் இதில் படிச்சிருக்கலாம். காமர்ஸும் சேர்த்து 60 ஆர் அபவ் 60 மார்க் வாங்கினவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த வரைக்கும் சொன்னது எல்லாமே வந்துட்டு இதோட முடிஞ்சது அந்த வேகன்சி வீடியோ அப்படிங்கிறது. இதில் அப்ளை பண்ண போகிற எல்லோருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வேகன்சி வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.